படிச்சிருக்கீங்களா, படிப்பறிவு இருக்கா இல்லையா? ஏன்டா ஒரு ஐடி ஜாப்ல வேலை செய்யறோம்னா ஒரு டீம் இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து தாண்டா வேலை செய்வோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தாண்டா வேலை செய்வோம். அவன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த கேஸை வேற மாதிரி திருப்பி விட்டு போவோம். கொண்டவனை திருப்பி திருப்பி கொண்டுகிட்டு இருக்கீங்கடா நீங்க. காசு கொடுத்தா என்னன்னாலும் பண்ணுவீங்களா நீங்க? நீங்க உங்க பையனுக்கு சாதின்ற விஷத்தை விதைச்சனால இப்போ உங்க பையனோட லைஃப் வீணா போச்சு, உங்களோட பொண்ணோட லைஃப் வீணா போச்சு. சாதி தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி வந்து ஒரு சொந்தக்கார கூட்டமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க யாராச்சும் உங்க பிரச்சனை போது கூட வந்து நின்றுட்டு இருக்காங்களா? இன்னைக்கு வந்து என் பொண்ணை தரேன், என் பையனை தரேன் உங்க ஃபேமிலிக்குன்னு யாராவது ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்களா? யாதும் ஊரே யாவரும் கேலி, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு படிக்கிறோம். அப்படி படிச்சுட்டு தான் இப்படி வந்து அருவாள் எடுத்துட்டு சாதி பேரை சொல்லி ஒருத்தனை வெட்டுறோம். நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம வருஷப்படுத்துறோம். அதாவது குரு நமக்கு கற்பிக்கிறத விட நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கற்பிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம மனசு வந்து எடுத்துக்கும். நான் இப்ப என்ன சொல்லி தரணும் அதான் இப்ப செந்தாலினிக்கு புரியும், அதுவாதான் செந்தாலினி வளரும். இப்ப உதாரணத்துக்கு எங்க அப்பா வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி சாதிகள் மேல வந்து எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து இது மேல நம்பிக்கை இருக்கு. அது வந்து அவங்கள சொல்லி எந்த விதமான குத்தமும் இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு கிராமப்புறங்கள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பறிவே இல்லாத ஒரு ஆளு. இப்போ நானா இருக்கட்டும் என்னோட தம்பியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சாதிகள்ல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். காரணம் எங்க அப்பா. அப்படி குடும்பத்துக்கு ஒரு ஆள் அப்பாவோ இல்ல அம்மாவோ வந்து இந்த மாதிரி சாதி மதம் இது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கற்பிச்சாங்கனாலே போதும், அடுத்த ஜெனரேஷன் கரெக்டா வளரும். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சாதி பார்க்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் பார்த்தாரு, எங்க லைஃப பத்தி மட்டும்தான் அவர் யோசிச்சாரு. இதே இப்போ இந்த சுஜித் வீட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒரு ஆள் டேய் சாதி எல்லாம் இல்லடா, சாதி மதம் அதெல்லாம் வந்து சும்மாடா, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு யாராவது ஒரு ஆள் வந்து அவர் கற்பிச்சிருந்தா போதும், இன்னைக்கு அருவாளோட போட்டோ போடுறது சாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவர் வந்து பேசியிருக்க மாட்டாரு. ஆனா இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சுஜித்தோட அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க பையனுக்கு சாதின்ற விஷத்தை விதைச்சனால இப்போ உங்க பையனோட லைஃப் வீணா போச்சு, உங்களோட பொண்ணோட லைஃப் வீணா போச்சு. இனி உங்க பொண்ணுக்கு யாரு பையன் தருவா? இல்ல உங்க பையன் இனிமே வந்து இந்த கேஸ் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் அவனுக்கு யாரு இங்க பொண்ணு தரா? இனி நீங்களும் எப்படி நிம்மதியா வாழ்வீங்க? இது இனி வர தலைமுறைக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நான் வந்து இந்த சுஜித்தோட அம்மா அப்பாவை பார்த்து கேக்குறேன், சாதி தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி வந்து ஒரு சொந்தக்கார கூட்டமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க யாராச்சும் உங்க பிரச்சனை போது கூட வந்து நின்றுட்டு இருக்காங்களா? நம்ம சாதி தான் பெருசு அப்படின்னு சொன்ன யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு வந்து என் பொண்ணை தரேன் என் பையனை தரேன் உங்க ஃபேமிலிக்குன்னு யாராவது ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்களா? தரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. கடைசியா எல்லாரும் சொல்றத நம்பி வீணா போனது நீங்க மட்டும்தான். இதை விட வந்து ஒரு பையனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. நல்லா சம்பாதிக்கிறாப்ல, ஐடி ஜாப்ல இருக்காப்ல, வெல் செட்டில்டு, அவங்க ஃபேமிலி பார்த்தாச்சுன்னா நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. இதை விட நீங்க பார்த்தாலே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, அப்படியே வந்து உங்க சாதிக்குள்ளே வந்து ஒரு பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் ஒரு சைக்கோவா இருந்தா, நல்லா ஓரளவு காசு வச்சிருக்காங்க உங்க இதுல, அப்படி ஒரு ஆளா பார்த்து உங்களோட சாதிக்குள்ளே கொடுத்துறீங்க. என்னதான் உங்க சாதிக்குள்ள கொடுத்தாலுமே யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அதை நம்பி மட்டும் தானே உங்க பொண்ணை பிளைண்டா தானே கொண்டு போய் விடுறீங்க. அவன் ஒரு சைக்கோவா இருந்துட்டான். இல்ல அவன் சரக்கு தம்மு அடிச்சுட்டு வீட்டுக்கே வராம பொண்ணு நின்னுன்னு சுத்துறான். உங்க பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போய் வீட்டுக்கு வந்து அப்ப அந்த கௌரவம் உங்களுக்கு ஓகேவா? அப்போ உங்களுக்கு உங்களோட கௌரவம் இதெல்லாம் போகுமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஓகே உங்களுக்கு? அப்போ உங்க பொண்ணு மேலேயோ உங்க பையன் மேலேயோ உங்களுக்கு கவலை கிடையாது, உங்களுக்கு உங்க சாதி மேலதான் கவலை, உங்க கௌரவத்து மேலதான் கவலை. சரியா? உங்களோட சாதியாவே இருக்கட்டும், உங்களோட வந்து ஸ்டேட்டஸ்ல பணக்காரனா இருக்கான், அவன் உங்களை எப்படி தெரியுமா பார்ப்பான்? அவன் உங்களை அதுக்கு கீழ்மட்ட லெவல்ல பார்ப்பான். நீங்க வந்து இப்ப சொல்றீங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க அடித்தட்டுன்னு, அதே மாதிரி உங்க கேஸ்டுக்குள்ளேயே யாரு பணம் அதிகமா இருக்காங்களோ அவங்க மேல் தட்டு உங்களை கீழ்த்தட்டுல தான் பாப்பாங்க. இங்க சாதி அப்படின்றது ஒரு பொய்யான ஒரு கோடு. இந்நேரம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருந்தா உங்க பொண்ணு அளவுக்கு நிம்மதியா ஜாலியா சென்னையில ஒரு 2.5 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு பையனோட எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை அந்த பொண்ணு லீட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து உங்க பையனோட வாழ்க்கையும் கெடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து ஒரே ஒரு கோட்ஸ் வந்து நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், சாதியவாதிகள் எவரும் சாதிப்பதில்லை, சாதித்தவர்கள் எவரும் சாதியவாதிகளாய் இருந்ததில்லை. இப்போ என்னோட அடுத்த தலைமுறையான செந்தாலினி கூட நான் சொல்லி தர விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வீடியோ வந்து இன்னும் 18 வருஷம் கழிச்சு செந்தாலினி பார்க்கலாம் உட்கார்ந்து, சரிங்களா? இப்பயே நான் அது கற்பிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சாதி மதம் இது எல்லாமே போய். ஏன்னா யார்கிட்ட எந்த விஷயமும் உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, எல்லாருமே ஹியூமன்ஸ். அதுல நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல உழைக்க தெரிஞ்ச பையன், எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு விட்டுட்டு போகாம உன் கூட நிக்கிற மாதிரி ஒரு தில்லான ஒரு பையன், காசு பணம்லாம் தேவையே கிடையாது. அதை நான் வந்து எந்த காலத்திலயும் மதிச்சதும் கிடையாது. செந்தாலினிக்கு அதான் சொல்றேன், உழைக்க தெரிஞ்ச ஒரு பையனா கூட்டு வா. ஏன்னா காசு பணம்
அவங்க பரம்பரை வச்சிருப்பாங்க. அவன் ஃபுல்லாத்தையும் தீத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் காசுலேயே ஜாலியா வளர்ந்துருப்பான். திடீர்னு ஒரு உழைச்சு பிழைக்கிறதுக்கான திறமை அவன்கிட்ட இருக்காது. ஒண்ணுமே இல்லாம இருந்து வருவான் தெரியுமா, அவன் உழைச்சு அவன் செட் ஆயிருப்பான். அவன் உன்னை எந்த காலத்திலயும் விட்டுட்டு போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையனா வந்து நீ கூட்டிட்டு வந்து மட்டும்தான் நான் செந்தானிட்ட சொல்லுவேன். ஒரு நல்ல பையனா உன்னை ஈக்குவலா பாத்துக்கிற ஒருத்தனா வந்து நீ பாட்டு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் மட்டும்தான் நான் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொன்னா செந்தானிட்ட சொல்லுவேன். சரி, செந்தானிலே ஒரு லைஃப் சூஸ் பண்ணிருச்சு. நீ வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்ட, போன இடம் வந்து செட் ஆகல, வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அது இதுன்னா ஒண்ணும் இல்ல, அப்பா நான் இருக்கேன்ப்பா, நீ வீட்டுக்கு வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்பா வந்து இந்த வயசுல வந்து உனக்கு வந்து சேவிங்ஸ் ஒன்னு போட்டு வச்சிருவேன். இல்லப்பா என்னால முடியலன்னு நீ வந்தாலும் உனக்குன்னு ஒரு வீடு, உனக்கு வந்து ஒரு ஃபண்ட் வந்து அப்பா வந்து வச்சுட்டு போவேன். சரியா? அவினாசில வந்து ரித்தன்யான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், நீ ஏதாவது பிரச்சனைனா வீட்டுக்கு வந்துருத்தா, நான் அவங்க கூட இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா வீட்டுல இருந்து நீங்க வந்துட்டேன்னா மானம் கௌரவம் எல்லாமே போயிடும், வந்து வாழா வெட்டி என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு ஊருக்காக வந்து தன் பொண்ணுதான் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் யாருக்காக வாழ போறது கிடையாது, பொண்ணு செந்தானிக்காக மட்டும்தான் வாழ போறேன். இந்த பிரச்சனையை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது இல்லாம ஒரு சில மீம் டெம்ப்ளேட்ஸ் வந்து என்னோட நெஞ்ச வந்து உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மீம் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து உண்மையிலேயே வந்து என் மனசை உழுக்குச்சுன்னு தான் சொல்லணும். 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோ போட்டு கீழே வந்து அந்த கொடி படத்துல இருக்கிற அந்த ஒரு சீன்ஸ், அந்த ஒரு சீன் இருக்கும், அது ரொம்ப உருக்கமான சீன். அந்த சீனை போட்டிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேக்குறாங்க, நீ லவ் பண்ணியாமான்னு. நான் வந்து லவ்வே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு விடுறாங்க. போட்டுட்டு இந்த பையனோட போட்டோ வச்சு மீண்டும் ஒரு முறை கவின் வந்து இறந்தார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் உனக்காக ஒரு பையன் செத்து போயிருக்கான், உன் தம்பிட்ட வெட்டுப்பட்டு உனக்காக செத்து போயிருக்கான். அட்லீஸ்ட் அந்த ஒரு இதுக்காக இல்ல நான் லவ் பண்ணேன் கொன்னாங்கன்னு கூட நீ சொல்லிருக்கலாம். ஆனா உன் தம்பி அந்த இடத்துல காப்பாத்தணும்ன்றக்கா உனக்காக உயிர் விட்டுருக்கான் பத்தியா, அந்த உயிர் தாகத்தை ஒரு தடவை கொண்டுட்டல நீ. இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொடுத்து கஷ்டப்படுவதை விட உழைத்து பாடுபடும் பையனுக்கு பெண்ணை கொடுத்து நிம்மதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல பிறக்கிறதால, ஒரு கம்யூனிட்டியில பிறக்கிறதால என்னோட கீழனோ என்னோட மேலனோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக நான் இருப்பேன், அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக நான் இருப்பேன். அதை பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய அம்மா அப்பா மனைவி யார் பேசினாலும் அவங்களுக்கு எதிராக இருப்பேன். என்னுடைய நண்பர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் நான் எதிராக தான் இருப்பேன். நட்பு என்பது அந்த இடத்துல இருக்கும், ஆனா ஐடியாலஜின்னு வந்தா கண்டிப்பா வந்து ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னுமே அந்த ஒரு சின்ன நம்பிக்கைகள் அதில் இருக்க தான் செய்யுது. எங்கள் அம்மாவாக இருந்தாலுமே நான் வந்து எதிர்த்து நிற்பேன். இன்றைக்கும் வந்து சாதின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இருக்க வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருந்தார் அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லும் போது கூட நானும் இப்போ அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன். எங்கள் அம்மாவாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு எதிரான ஆள் தான். அப்புறம் போட்டிருக்காங்க டிசிஎஸ்ல ஜாப், அதாவது 12 லட்சம் எல்பிஏ சேலரி, பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப், வெல் செட்டில்டு, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், இதுக்கு மேல என்னதாயா வேணும்? சோ அதெல்லாம் வந்து அதாவது ஒரு செத்த பையனை எத்தனை தடவை கொல்றது அப்படின்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டவங்களுக்குலாம் வந்து அவங்க சாப்பிட்றது உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களே பாருங்க. அதாவது அவர் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்களாமா. படிச்சிருக்கீங்களா, படிப்பறிவு இருக்கா இல்லையா? ரெண்டா ஒரு ஐடி ஜாப்ல வேலை செய்யறோம்னா ஒரு டீம் இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து தாண்டா வேலை செய்வோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தாண்டா வேலை செய்வோம். அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிற ஒரு விஷயம் வந்து அது உடனே அவன் பிளே பாய்னு அர்த்தமா? அவன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த கேஸை வேற மாதிரி திருப்பி விட்டு போகணும் தானே? அந்த பாட்டு தாங்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அவன் செத்த பையன், அதெல்லாம் கொண்டவனை திருப்பி கொண்டுகிட்டு இருக்கீங்கடா நீங்க. இதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ற இடத்துல இதெல்லாம் சகஜமா இருக்குடா, அவனை கெட்டவனா காட்டணும்னு இந்த வீடியோ இந்த கேஸே அப்படியே திசை திருப்பறக்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம். காசு கொடுத்தா என்னன்னாலும் பண்ணுவீங்களா நீங்க? அந்த வீடியோல கடைசியா சொல்லிட்டு முடிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்.